Very good morning, my dear friends. Lime Lyrics மார்னிங் மெசேஜில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம், பெருமை. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் செல்ஃப் ட்ரஸ்ட். முக்கால்வாசி பேருக்கு இந்த செல்ஃப்ல ஃபோக்கஸ், அந்த செல்ஃப்ல அட்டென்ஷன் இருக்கிறதே கிடையாது. We are always focused away from us. People, product and things away from us. இப்படியே பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன, இது என்ன, அவன் யாரு, இது யாரு, அது எப்படி, இது எப்படி, இப்படியே தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நானார், எனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, என்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்கு, என்ன பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் இருக்கு, என்ன நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் இருக்கு, அந்த செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், சோல் சர்ச்சிங் கிடையாது. சோ அந்த செல்ஃப பத்தி ஆராயாதவங்களுக்கு, செல்ஃப்ல கவனம் செலுத்தாதவங்களுக்கு, அந்த இன்வர்ட் ஜேர்னியில இல்லாதவங்களுக்கு அந்த செல்ஃப பத்திய எதுவுமே தெரியறதில்லை. செல்ஃப் நாலேஜ், செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் பிலீஃப், செல்ஃப் ட்ரஸ்ட் எதுவுமே இல்லை. எனக்கு இருக்கா இல்லையான்ற கூட தெரியல. So on the spiral of self trust, wonderful method. இது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணலனா இன்னையில இருந்து ஃபாலோ பண்ணுங்க. What is that spiral of self trust? First, அந்த இன்னர் கோர் எதுல ஆரம்பிக்கிறதுனா, என்னை நான் நம்ப வேண்டும். அதுக்கு அந்த அஃபர்மேஷன்ஸ் வித் விஷுவலைசேஷன், wonderful technique. Visualize yourself in a colorful background. Extra large, life size oda extra large, அந்த சைஸ்ல மேக்னிஃபை பண்ணிக்கங்க. உங்களை சுத்தி இருக்கிற சிச்சுவேஷனை ரம்யமா வச்சுக்கங்க. உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு. அது கடற்கரையாக இருக்கலாம், மலை முகடாக இருக்கலாம், அது ஒரு இயற்கை வனமாக இருக்கலாம், கடற்கரையாக இருக்கலாம், இல்லையா, எப்படி வேணாலும் இருக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்சதா இருக்கணும். அதுல நான் பலம் உள்ளவன், சக்தி வாய்ந்தவன், சகலவிதமான கலைகளும் தெரிந்தவன், என்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவன், இப்படியே அந்த அஃபர்மேஷன்ஸ் உள்ள ஃபார்ம் ஆகணும். அது முடிஞ்ச உடனே அடுத்தது என்னன்னா, ஆக்ட் கன்சிஸ்டன்ட்லி. இந்த கன்சிஸ்டன்சி இல்லாதனால தான் நிறைய பேர் we plan, we program, we execute but drop in the middle. நடுவில் விட்டுறோம். கன்சிஸ்டன்சியே இல்லை. அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது சூஸ் லாங் டேர்ம் ஓவர் இமீடியட். உடனே பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் நான் செய்வேன், இன்ச் பை இன்ச்சா முன்னேறுவேன். என்னுடைய முன்னேற்றம் ஸ்டெடியா இருக்கணும். ஐ வில் அச்சீவ். சோ லாங் டேர்ம் ஒரு டைம் ஃப்ரேம் அட்டாச் பண்ணுங்க. எல்லாமே இப்பவே முடியணும். இந்த அரச மரத்தை சுத்திட்டு அடி வைத்த பாக்குறதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலக்கிரமம் உண்டு. சமைக்கும் போது கூட நாம சமைக்கும் பொழுது என்ன ஆச்சா, இருங்க இருங்க, இப்பதானே பால் வச்சிருக்கேன், வரட்டும் அப்படின்னுவாங்க. பிகாஸ் அந்த பால் காயறதுக்கு, டிகாஷன் போடுறதுக்கு, மிக்ஸ் பண்றதுக்கு, குடுக்கறதுக்கு ஒரு ப்ராசஸ் டைம். எத்தனை பேருக்குன்றது ரொம்ப முக்கியம். அதுல சோ உங்க கோல் எவ்வளவு பெருசுங்கிறது முக்கியம். அடுத்தது கீப் ஸ்மால் ப்ராமிசஸ் டு யுவர்செல்ஃப். ஸ்மால் ப்ராமிசஸ். இதை செஞ்சு முடிப்பேன், வாவ் செஞ்சிட்டேன். அடுத்தது இந்த ஸ்டெப், வெரி குட், ஐ பிளான். இப்படியே சின்ன சின்னதா முன்னேறுங்க. அப்புறம் செட் கிளியரர் பவுண்டரிஸ். இதுதான் என்னுடைய வரைமுறை. இதுல விட்டு நானும் வெளியில போக மாட்டேன், மற்றவங்களும் உள்ள வர விட மாட்டேன். பிகாஸ் என்னுடைய அட்டென்ஷன் டைவர்ட் ஆயிடும். அடுத்தது எலிமினேட் அன்னெசரி நாய்ஸ். அன்னெசரி நாய்ஸ்னா என்ன, ஏதாவது ஒன்று ஓடிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு சத்தம் இல்ல, அன்னெசரி கமெண்ட்ஸ், அதை ஸ்டாப் பண்ணிடுங்க, அதை எலிமினேட் பண்ணிடுங்க. அடுத்தது ஸ்டாப் அவுட் சோர்சிங் யுவர் டிசிஷன்ஸ். நான் செய்வதை நான் தான் செய்யணும். அவன் செஞ்சு கொடு, இவன் செஞ்சு கொடு, அவனால டிலே ஆயிடுச்சு, இவனால டிலே ஆயிடுச்சு. நோ, எனக்கு உதவிகளை வாங்க வேண்டும் என்று இருந்தாலும் என்னுடைய உதவியை செல்ஃப் ஹெல்ப் நானே செய்வேன், நானே அச்சீவ் பண்ணுவேன். ஸ்டாப் அவுட் சோர்சிங் அண்ட் தென் நோட்டீஸ் வாட் ஃபீல்ஸ் ஆஃப். ஒரு தடவையும் என்னை பற்றிய, என்னுடைய வெற்றி பயணத்தை பற்றிய
அந்த கணிப்பு, அந்த எவாலுவேஷன் எங்க இருக்கேன் எவாலுவேட் பண்ணி உரைகள் உரைச்சு பார்க்கணும். இங்க வந்துட்டேன், அங்க போயிடுவேன். அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு செல்ஃப் ட்ரஸ்டோட சக்சஸ் வந்து சேரும்ன்றத யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.